வெங்காயம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூண்டு சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு காயட்டும். ஸோ வெங்காயம் மேலே போட்டுக்கலாம். இது நல்லா வந்து நல்லா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரி மாடுறது உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பவுலுக்கு. டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்க. அப்படின்னா டிஷ் வாஷர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து எடுத்துருக்கோம். லெமன் எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக சால்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது சோப் நெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிட்ரிக் நான் வந்து இதே ஷாம்பாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து சோப் நெட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட எடுத்து வந்து 2 months ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நான் வந்து சிட்ரிக் பயோ என்ஜைம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக அண்ட் மோரோவர் தட் டிஷ் வாஷ் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுறதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இதில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் தட் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோ என்ஜைம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நுர வரதுக்காக இந்த நம்ம வந்து சோப் நட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சோப் நட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணுறது. இது சிட்ரிக் பயோ என்ஜைம் கூட வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒருத்தர் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 monthly once வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது வாயில் வைக்காது ராஜா. ராஜா ராஜா வா பாய் 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 புஜ்ஜி ராஜா. எங்க ஓகே ஓகே பேபி பாய். இப்போ நீங்க சரி புஜ்ஜி இல்லத்துக்கு இல்லை அது உந்து கிடையாது. புஜ்ஜி புஜ்ஜி இது கிடையாது. டேடி இது ராஜா ராஜா நீங்க தப்பு பண்ணீங்க. சே சாரி யூ சே சாரி ராஜா. யூ சே சாரி. No, Amma will not talk with you. Okay, bye. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பம்கினோட பொரியல் தான் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சிம்பிள் ஈஸியாக வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் போடுறோம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, பூண்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டி பீன்ஸ் வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா
நல்லா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும்.